Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இதுல தாக்குனதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைலட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ரோன் இங்கே எல்லாம் நீங்கள் வீடியோ கேமராக்கெல்லாம் எடுப்பீங்களா, அந்த மாதிரி ட்ரோன் மூலம் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி 100% அக்யூரஸியோட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் வந்து 2 பெண் கமாண்டோக்கள் தலைமையில் தான் வந்து இது நடைபெற்றிருக்கு நம்ம வந்து பார்க்கணும். இவங்க ஃபஸ்ட்டு நியமிக்கப்பட என்ன காரணம்? பெண்கள் வேலு நாச்சியார் போல எல்லா திறன் வாய்ந்த பெண் சிங்கங்கள் அப்படிங்கிறது தான், வேற என்ன. இங்க வந்து ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாது. இந்த ஆப்ரேஷனுக்கான ஒரு லீடர்ஷிப்பை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ வந்து அந்த ஏதோ ஒரு பெண் வந்து சொன்னதா நிறைய சமூக வலைதளத்துல வந்தது, போய் உங்க மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, பெண் சிங்கங்களை வச்சே அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இது பெரிய உணர்வுபூர்வமாக நம்ம பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம நாட்டு ஒருவேளை இந்த போர் மூலம் சூழல் வந்தது அப்படின்னா எதிர்த்து போரிடுறதுக்கு அவங்ககிட்ட ஆயுதமே மிக குறைவாக இருக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்தது இல்லைங்களா, அந்த யுக்ரைனுக்கு வந்து இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை விற்று அதில் காசை பார்த்துருக்காங்க. அதனாலேயே இப்போ வந்து போதுமான அளவு வந்து நம்மக்கிட்ட வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து இராணுவ வீரர்கள் இப்போ குறைவு, பொருளாதார சீர்குலைவு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள் வந்து அதிகமாக கிடையாது அவங்ககிட்ட. போரிடுறதுக்கு ஆயுதங்கள் இருந்தால் தானே போரிட முடியும், எத்தனை தான் வீரர்கள் இருந்தாலும். ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் வந்து தீவிரவாதி யாகூப் முகல் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் அதே சமயம் இவனுடைய இறுதிச் சடங்கில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர், அப்புறம் அங்குள்ள போலீஸார், அப்புறம் ISI அதிகாரி எல்லாருமே வந்து பங்கேற்றிருக்காங்க. இது என்ன மாதிரியான பார்வை இது அவங்க? என்னோட முன்னாடி பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக சரியான பயிற்சி பெற்ற அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி கமாண்டோவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொன்னேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் அவங்க மூலம் பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதியாக இருப்பான்னு சொன்னேன். அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்பார்த்ததா, இல்லை அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம அடிச்சு நிறுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் மற்றும் கார்கில் போரில் வெற்றி கண்ட மாபெரும் வீரர், மதிப்பிற்குரிய திரு செல்வராமலிங்கம் அவர்கள். வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த போர் சூழல் வந்து இப்போ தீவிரமாக எட்டியிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்தியா வந்து அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் வந்து போர் உத்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்திய விமானப்படை மூலம் வந்து போர் விமானங்களை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை வந்து காலி செய்திருக்கிறது 9 இடங்கள்ல. முதல்ல இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதற்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷனோட பேர் வந்து சிந்தூர் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பேர். இதுவரையிலும் எத்தனையோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் விஜய், கார்கில் வந்து சொல்லலாம், ஆப்ரேஷன் ரக்ஷக், ஆப்ரேஷன் பராக்ரம், அந்த மாதிரி ஆப்ரேஷன் சஃபேத் சாகர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம உணர்வுகளோட ஒரு ஒன்றி வரக்கூடியது தான். ஆனால் இந்த சிந்தூர் அப்படிங்கிறது ரொம்ப மனதிற்கு நெருக்கமான ஒரு பெயராக இருக்குது. ஏன் அப்படின்னா, சிந்தூர் அப்படின்னா குங்குமப்பொட்டுன்னு அர்த்தம். குங்குமப்பொட்டு, அதாவது ஏறக்குறைய 26 பேரை வந்து இந்த கோழைத்தனமாக அந்த சுட்டு கொள்ளும் போது அந்த 26 பெண்களோட குங்குமம் போட்டு அழிக்கப்பட்டது. அதே போல் ஒரு 4 நாட்கள் கல்யாணம் ஆகி 4 நாட்கள் இருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணோட குங்குமம் போட்டு அழிக்கப்பட்டது. அதற்கு வந்து சரியான பதிலடி கொடுக்கணும், சரியான விஷயத்தை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரை வந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து தேர்ந்தெடுத்திருக்குது. அது ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இதுதான் வந்து சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூரோட டீகோடிங் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இதில் வந்து விமானப்படையை வந்து போய் எதுவும் தாக்கலை. இதில் தாக்குனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைலட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ரோன் இங்கே எல்லாம் நீங்கள் வீடியோ கேமராக்கெல்லாம் எடுப்பீங்களா, அந்த மாதிரி ட்ரோன் மூலம் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி 100% அக்யூரஸியோட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணியிருக்கோம். நம்ம யாரை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் மக்களை கிடையாது, பாகிஸ்தான் இராணுவத்தை கிடையாது, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப்
மாநிலத்தில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளோட கூடாரங்களை தாக்கியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் பாகிஸ்தானை சார்ந்த பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழலை. அந்த அளவுக்கு நம்மளோட அக்யூரஸியாக நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு முக்கியமாக 2 ஆஃபீஸர்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 பேரும் இதில் சிறப்பு என்ன அப்படின்னா பெண்கள். இந்த 2 பெண் அதிகாரிகளும் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை துல்லிய தாக்குதலை மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்னோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று விங் கமாண்டர் வீசிங், அவங்களுக்கு சுகாய் 30ஓட போர் விமானத்தோட போர் விமானி. அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பெண், 34 வயது தான் ஆகுது. அவங்க 34 வயது ஆகும்போது அவங்களோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விங் கமாண்டர். விங் கமாண்டருங்கும் போதே ஒரு ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் தான் அது. ஸோ அவங்க ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா குரேசி, கர்னல் சோஃபியா குரேசி. அவங்க தரைப்படை. இந்த 2 அதிகாரிகளும் இந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கான திட்டத்தை முன்னெடுத்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம ரொம்ப கவனத்துக்குள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் 2 பெண் கமாண்டோக்கள் தலைமையில் தான் இது நடைபெற்றிருக்கு நம்ம பார்க்குறோம். இவங்க ஃபர்ஸ்ட் நியமிக்கப்பட என்ன காரணம்? பெண்கள் வேலு நாச்சியார் போல எல்லா திறன் வாய்ந்த பெண் சிங்கங்கள் அப்படிங்கிறது தான். வேற என்ன, இங்க ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாது. இந்த ஆப்ரேஷனுக்கான ஒரு லீடர்ஷிப்பை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்தியன் மிலிட்டரியை பொறுத்தவரை கண்டிப்பா இந்தியன் மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. இதை திறம்பட நடத்துறதுக்கான விஷயங்கள் இந்த பெண்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று ஒரு 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 உணர்வுபூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட ஒரு குங்குமப்பட்டு அளிக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஏதோ ஒரு பெண் சொன்னதா நிறைய சமூக வலைதளத்தில் வந்தது, போய் உங்கள் மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, பெண் சிங்கங்களை வச்சே அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இது பெரிய உணர்வுபூர்வமாக நம்ம பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது. அப்போவே நிறைய கூடாரங்கள்லாம் காலி பண்ணோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் அதிகரிச்ச வண்ணம் தானே இருந்திருக்கு, குறைந்த நாடு இல்லாமல். பாகிஸ்தான் அப்படிங்கிறதே அவங்களோட அடிப்படையே என்ன அப்படின்னா தீவிரவாதம் அப்படிங்கிறதா ஆயிப்போச்சு. வேற இப்போ பொருளாதார ரீதியாக அந்த நாடு மிகவும் சீர்குலைந்து போய் கிடக்குது. இப்போ நம்ம நாட்டு ஒருவேளை இந்த போர் மூலம் சூழல் வந்தது அப்படின்னா எதிர்த்து போரிடுறதுக்கு அவங்க கிட்ட ஆயுதமே மிக குறைவா இருக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்தது இல்லைங்களா, அந்த யுக்ரைனுக்கு இவங்க இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை வித்து அதுல காசை பார்த்துருக்காங்க. அதனாலேயே இப்ப போதுமான அளவு நம்ம கிட்ட பாகிஸ்தான் கிட்ட இராணுவ வீரர்கள் இப்ப குறைவு, பொருளாதார சீர்குலைவு. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள் அதிகமாக கிடையாது அவங்க கிட்ட. போரிடுறதுக்கு ஆயுதங்கள் இருந்தால் தானே போரிட முடியும். எத்தனை தான் வீரர்கள் இருந்தாலும் ஆயுதங்களும் ரொம்ப குறைவு. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து அதிகாரிகள் நிறைய பேர் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட சூழல். இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு பாகிஸ்தானோட ஒரு மாநிலத்தையே அவங்க தீவிரவாதிகளின் கூடாரமாக தான் வச்சிருக்காங்க. இந்தியாவின் தற்போதைய தேவை பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை மட்டுமே தவிர போர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து பலர் பல விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் எழுதுற நம்ம பார்க்குறோம். போர் ஒரு தேவையற்றது, ஆனால் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா இதுதான் அரசும் செய்ய போகுது. இதைதான் ஒரு முன்னாள் இராணுவ வீரனா இதைத்தான் நானும் சொல்றேன். போர் தேவையற்றது. ஆனா நம்ம சக இந்தியர்கள் 26 பேரை கொண்டுட்டு போயிருக்காங்க. அதற்கான பதிலடி அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அதை கொன்ன யாரா இருந்தாலும் அவங்க நம்மளோட எதிரிகள். அவங்கள கொல்லணும், அவங்கள சாகடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே நோக்கம். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அவங்க யாரா வேணா இருக்கட்டும், பாகிஸ்தான் ராணுவ வீரர்களா இருக்கட்டும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளா இருக்கட்டும். ஆனா யார் செஞ்சிருந்தாலும் அவங்களை அழிக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அதுதான் இந்திய ராணுவம் செஞ்சிருக்கு. அவங்கள மட்டும்தான் கொண்டு இருக்கு. இங்க போர் சூழும் அபாயம் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சரிசமமா போரிடக்கூடிய வல்லமை படைத்த நாடா இருந்ததுன்னா அவங்களும் ஆயுதத்தை எடுத்துட்டு முன்னாடி வருவாங்க, நம்மளும் போவோம். அப்ப சில சூழல் நடைபெறும். இப்ப அங்க ஆயுதமே கிடையாது.
அங்க 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 இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க போய் போர் யார் செய்வாங்க? போர் செய்யறதுக்கான ராணுவ வீரர்கள் அங்க வேணும், ராணுவ அதிகாரிகள் வேணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூடாரங்களை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போர் சூழும் அபாயம் எல்லாம் வந்து கிடையாது. இந்தியாவோட நோக்கமும் போர் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதுவரையிலும் இந்திய நாட்டோட வரலாறு நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா போய் எந்த நாட்டு மேலேயும் போர் தொடுத்து எதையுமே வந்து அவங்க தனதாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணினதில்லை. எதிரி ஒரு நாட்டு மீது போர் தொடுத்து போய் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைச்சு அவங்கள நம்மளை அடிமையாக்கி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இதுவரையிலும் இந்தியா வந்து எந்த காலகட்டத்திலையும் எடுத்ததில்லை. இந்தியர்களாகிய நமக்கு அந்த மனநிலையும் கிடையாது. ஆனா நம்மளை யாராவது தாக்க வரும்போது நம்ம கண்டிப்பா வெகுண்டு எழுவோம். அதுதான் இந்த இந்தியன் மிலிட்டரி வந்து அதுதான் பண்ணிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் வந்து தீவிரவாதி யாகூப் முகல் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான். ஆனா அதே சமயம் இவனுடைய இறுதிச் சடங்கில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர், அப்புறம் அங்குள்ள போலீசார், அப்புறம் ISI அதிகாரி எல்லாருமே வந்து பங்கேற்றிருக்காங்க. இது என்ன மாதிரியான பார்வை இது அவங்களுக்கு? என்னோட முன்னாடி பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன், அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக சரியான பயிற்சி பெற்ற அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி கமாண்டோவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொன்னேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் அவங்க மூலம் பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதியா இருப்பான்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்ப இந்த நபரும் வந்து ஒன்னா ISIயோட ஒரு ஏஜெண்டா இருக்கலாம், ISIயோட உளவாளியா இருக்கலாம், அல்லது பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டோவா கூட இருக்கலாம். நமக்கு வந்து தீவிரவாதி அவன், ஆனா அவங்களுக்கு வந்து அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க மிலிட்ரியில பயிற்சி பெற்ற இல்ல மிலிட்ரி அதிகாரியா யார் வேணாலும் இருக்கட்டும். அதனாலதான் அவங்க போய் அவனுக்கான மரியாதையை வந்து கொடுக்குறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் தீவிரவாதி, அவ்வளவுதான். அவன் வந்து அது வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் அவன் வந்து பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, இல்ல பாகிஸ்தான் ஆர்மி தளபதியா இருந்தாலும் சரி, அவன் நம்மளை வந்து தாக்கி இருக்கும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் தீவிரவாதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்காக அவங்க ஒரு மரியாதை நிமித்தமா அவங்க போய் பார்த்துருக்கலாம். இது அவ்வளவுதான். இதை இவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். பெண் கமாண்டர் சோபியா குரேஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வாழ்த்துக்களை வந்து சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து செய்து முடித்திருக்கிறீங்க, பயங்கரவாதிகளை அழித்து ஒழித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த சோபியா குரேஷி? அவங்க வந்து குஜராத்தை சார்ந்த ஒரு தரைப்படை அதிகாரி, கர்னல். 35 வயதாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிக சரியான முறையில் பயிற்சி பெற்ற ஒரு தரைப்படை அதிகாரி. அவங்களோட அந்த சர்வீஸ் ரெக்கார்டு படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு 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 வார்லைக் சுச்சுவேஷன், ஒரு மாதிரி பதட்டமான சூழலில் வந்து ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் சர்வீஸ் ரெக்கார்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ரெக்கார்டில் அவங்க வாங்கியிருக்கிற கமெண்டேஷன், அவங்க செஞ்சிருக்கிற விஷயம், அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கர்னல் சோஃபியா குரேஷி வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்களால கையாள முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தரைப்படை தளபதிக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அதனால தரைப்படை தளபதி வந்து கண்டிப்பாக அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக இந்த விஷயத்துக்கான ஒரு 2 லீடர்களாக இவங்களும் விங் கமாண்டர் வீசிங்கும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பான பணியை தரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்பார்த்ததா, இல்லை அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம அடித்து நிறுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏற்கனவே பயந்து போய் தான் இருந்தாங்க. அவங்க வந்து தூங்கலாம் இல்லை, தூங்குறதுக்கான சூழலும் இல்லை அவங்க. ஏன்னா இந்தியா எப்போ வேணாலும் தாக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மனநிலையாக இருந்தது. எப்போ தாக்கும், என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க தூங்காமல் இருந்திருக்கிறதுக்கு தான வாய்ப்புகள் தான் அதிகம். நாம வந்து அழிச்சது வந்து தீவிரவாதிகளோட கூடாரங்கள். பஞ்சாப் மாநிலம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு மாநிலம். அது தீவிரவாதிகளுக்கு வந்து அது புகலிடம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புகலிடத்தை வந்து நம்ம வந்து போட்டு நம்ம தாக்கியிருக்கோம், அழிச்சிருக்கோம். இதில் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த POKன்னு சொல்லுவோம் இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து ஆக்குபைடு அப்படின்னாவே அவங்க நம்மகிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரான POKவை வந்து திரும்பி மறுபடியும் நம்ம இதுலயே சேர்த்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட மசூர் ஆசாத் அப்படிங்கிற தீவிரவாதியோடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால்
அந்த நபர் வந்து இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? பாகிஸ்தான் எப்பவுமே இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையான தகவல் வந்து அவங்க எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம வந்து 71 வார்லேருந்து கார்கில் வார்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உண்மையான தகவல் அவங்க சைட்லேருந்து கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த தீவிரவாதிகளோட கூடாரங்களையும் தீவிரவாதிகளோட இருப்பிடங்களையும் தீவிரவாதிகளோட கட்டமைப்பையும் நம்ம டோட்டலாக அழிச்சிருக்கோம். அதில் வந்து அந்த தீவிரவாதி அவன் வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள், இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த குடும்பத்தினர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணுன்னா, அந்த குடும்பத்தினரும் ஒரு தீவிரவாதியோட குடும்பத்தினர் தான். நம்ம வந்து அழிக்க போனது அந்த தீவிரவாதியை. அந்த தீவிரவாதியும் அந்த குடும்பமும் ஒரே வீட்டில் இருந்ததுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தீவிரவாதிகளோட குடும்பமும் தீவிரவாதியும் ஒரே வீட்டில் இருக்கும்போது நம்ம தீவிரவாதி கொள்றதுக்கான ஒரு நடவடிக்கை தான் பண்ணுறோம். அதில் அவன் சம்மந்தப்பட்ட அவன் குடும்பத்தினர் உயிர் போகிறது வந்து நம்ம தவிர்க்க இயலாது. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் எப்போவுமே உண்மையான தகவல் வந்து கொடுக்காது. ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனால் அவன் இறந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் வந்து உண்மையை சொல்லும்போது தான் நமக்கு அது வந்து தெரிய வரும். இப்போ சீனா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்டை வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது சீனா வந்து ஒரு சமாதான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளுமா இந்தியாவுக்கிட்டையும் பாகிஸ்தான்கிட்டையும்? சீனா வந்து சமாதான நடவடிக்கை மேற்கொள்ளுமாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சீனா வந்து எப்போவுமே இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் வந்து செய்கிறது தான் சீனாவோட வேலை. அவங்க வந்து எப்பயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் நிறைய நிலைப்பாடுகளை வந்து எடுத்திருக்காங்க. நமக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியாவோட கிழக்கு பகுதிகளில் வந்து அவங்களோட அராஜகமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஆகட்டும், இல்லை வந்து இஸ்ரேல் காசா போர் ஆகட்டும், இதில் வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எவ்வளோ காயங்கள் ஆயிடுச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்கள் ஆச்சு, நம்ம சகிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அதில் பார்த்தோம். அதனால் இனிமேல் உலக நாடுகள் எந்த நாடுகளுமே வந்து போர் புரியக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லார்த்தோட எண்ணம். நாம் உட்பட எல்லார்த்தோட எண்ணமும் வந்து அதுதான். அந்த விதத்தில் அது நட்புறவாக நீங்கள் இருக்கணும், சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொன்னதை வந்து நம்ம ஒரு மேம்போக்கா வேணா எடுத்துக்கலாம் ஒழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் வந்து அந்த நாடு எந்த உள்நோக்கத்தில் சொன்னது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய இராணுவம் மிகப்பெரிய சாதனையை வந்து படைத்திருக்கிறது. அப்பாவிகளை கொன்றவர்களை வந்து அழித்து விட்டோம். இது எல்லாமே வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய முடிவால் தான் சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அவருடைய கருத்தை எப்படி கருதுங்க? கண்டிப்பாக எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து அரசியல் தலைவர்களோட முடிவு தான் அது. அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் இராணுவ வீரர்கள். பாகிஸ்தான் மாதிரியான ஒரு வித்தியாசமான நாடுகளில் வேணால் அந்த இராணுவ தளபதி போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிப்பாங்க. அங்கே சீர்குலைவு ஏற்படும். பொருளாதார சீர்குலைவிலிருந்து அரசியல் சீர்குலைவிலிருந்து எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பெண் அதிகாரிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதற்கு வந்து கண்டிப்பாக இந்திய இந்திய தரைப்படை அதிகாரியான கர்னல் சோஃபியா குரேஷி அவங்களுக்கும் விங் கமாண்டர் வி சிங் அவங்களுக்கும் தான் நம்ம பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும். இந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அரசாங்கத்தை நம்ம வந்து ஒரு விதத்தில் பாராட்டிக்கலாம். ஆனால் இதுக்கு முழுமுழுதற் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இராணுவ அதிகாரிகள் தான். பகல்காம் தாக்குதல் வந்து நடந்தபோது கொடூரமான முறையில் நம்முடைய 26 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆனால் அதே சமயம் தீவிரவாதிகள் வந்து அவங்களுடைய பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க இந்த பகல்காம் பகுதிக்கு. எப்படி இந்த 240 கிலோமீட்டரும் வந்து இந்தியா கோட்டை விட்டது, பாதுகாப்பு கோட்டை விட்டது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்திகளை எழுதி வரதையும் பார்க்குறோம். நிறைய சோசியல் மீடியாவிலையும் பலர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க, அந்த செய்திகள்லாம் வெளிவருது. ஆமாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 247 கிலோமீட்டர் தாக்கி உள்ளே வந்திருக்காங்க. அதுவரையிலும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜம்மு அண்ட் கே போலீஸ் என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தீவிரவாத தாக்குதல் இமீடியட்டாலாம் நடக்காது. இப்போது ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா
இதற்கான திட்டமிடல் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. இந்த திட்டமிடல் வந்து 2 வருஷமோ 1 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ முன்னாடியே வந்து பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். இந்த திட்டத்துக்கு அவங்க உடனடியாக அவங்களோட ஆயுதங்களை எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாது. அந்த ஆயுதங்களை பிரித்து ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களாக அவங்க அதை வந்து உள்ளே வந்து கொண்டு வருவாங்க. இங்கே அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்லக்கூடிய நம்ம தேச துரோகிகள் சில பேர் வந்து அவங்களுக்கான இடத்த கொடுப்பாங்க. அவங்க அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவனாவோ மாடு மேய்க்கிறவனாவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஊடுருவி மக்களாக உள்ளே வந்துடுவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கான இடம்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் முதல்ல தேச துரோகிகள். அவங்க தான் நம்ம முதல்ல வேறு அறுக்கப்பட வேண்டிய நபர்களும் அவங்க தான். அந்த மாதிரி நபர்களோட இருப்பிடத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து தனித்தனியாக அனுப்புன அந்த ஆயுதங்களோட எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட விஷயங்கள் ஆரம்பிக்கும். இப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே அவன் அங்கேருந்து நடந்து வந்துட்டான், இல்லை அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டான், அங்கேருந்து ஊடுருவி வந்துட்டாங்கிறதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து புரியாமல் வந்து மக்கள் வந்து பதிவிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடக்குது அப்படின்னா அதற்கான திட்டமிடல் வந்து அது மாதக்கணக்கிலையோ வருடக்கணக்கிலையோ முன்னாடியே செய்யப்பட்டதாக இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து பண்ணுவாங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி போட்ட திட்டம், 1 வருடத்துக்கு முன்னாடி போட்ட திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணுவாங்க. அதில் சில நபர்களை இங்கேயே தேர்ந்தெடுத்து பண்ணினாலும் பண்ணுவாங்க, அல்லது அவங்களில் பயிற்சி பெற்றவர்கள் அங்கேருந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களாக வந்து ஊடுருவி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பண்ணினாலும் பண்ணுவாங்க. அதனால் உடனே துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தான், பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே POKவை கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஜம்முக்குள்ளே வந்து அவன் சுட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இதை வந்து இந்த செய்தி போடுறவங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய இந்த ரிட்டாலியனை வந்து பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ள போகுது? அதே சமயம் கொஞ்சம் வெள்ளை கொடிலாம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களே, இப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுதான், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. பொருளாதார சூழல் ஒன்று ஏற்கனவே நான் பதிவு பண்ணுன்னு தான் சரண்டர் ஆயிட்டாங்க. குருடாயில் ஆல்மோஸ்ட் சரண்டர். குருடாயிலோட இருப்பு வந்து ரொம்ப குறைவு. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி யுக்ரைனுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை விற்றுருக்காங்க. ஆயுதங்களை விற்று காசு பண்ணி அதில் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதார சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆயுதங்கள் கிடையாது, எண்ணெய் கிடையாது, தேவையான அளவு எரிபொருள் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்களோட பயம் வந்து இருக்கத்தானே செய்யும். அது இந்தியா மாதிரி ஒரு 3வது பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு இராணுவத்துக்கூட மோதுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவங்க கண்டிப்பாக வெள்ளை கொடி காட்டுவாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் வந்து ஒரு கெத்தாக சொல்லுவாங்க. இந்தியா பின்வாங்கிச்சு அப்படின்னா நாங்களும் பின்வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வேணால் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே போர் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னா போர் வந்து ஈக்குவலான 2 கண்ட்ரியோ அல்லது ஒரு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிகிட்டையோ நம்ம போரிடலாம். ஒன்றுமே இல்லாத கண்ட்ரிகிட்ட போரிடவே முடியாது. போரிட்டாலும் அது அவங்களுக்கான அது திருப்பி அவங்களால பதிலடி கூட கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நமக்கு வந்து டார்கெட் வந்து நம்ம பாகிஸ்தான் மக்கள் கிடையாது. பாகிஸ்தான் மக்களும் நம்ம மக்கள் மாதிரி தான். அது வந்து ஒரு மக்கள் வந்து நமக்கான டார்கெட் கிடையாது. நமக்கான டார்கெட் வந்து மிலிட்டன்ட் தீவிரவாதிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி. இவங்க தான் நம்மளோட வந்து முதல் எதிரிகளோ தவிர பாகிஸ்தான் மக்கள் கிடையாது. அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். ஸோ நம்ம மக்கள் மாதிரி அந்த மக்களும் ஒரு சகோதரர்களாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போரிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அவங்க சமாதானமாக தான் வருவாங்க. இதில் உலக நாடுகள் வரும், ஐநா சபை வரும், எல்லாமே வந்து பேசுவாங்க. அது அப்படி தான் நடக்கும். ஆனால் நாம் நம்மளை கொன்ன அந்த 26 சக இந்தியர்களுக்கான ஆத்மா சாந்தி அடையக்கூடிய வகையில் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக ஏறக்குறைய 60 பேரை நம்ம கொண்டிருக்கோம். 60 தீவிரவாதிகளை நம்ம கொண்டிருக்கோம். அப்படியே 2 மடங்கு 26 × 26ன்னு போட்டால் கூட 52க்கு 60 பேரை நம்ம கொண்டிருக்கோம். அதுக்கு மேலேயே கொண்டிருக்கோம். ஆனால் அவங்க கணக்கில் வந்து அதை பெரிய அளவில் அவங்க பாகிஸ்தான் வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த விதத்தில் இந்த இறந்து போன அனைவரும் ஆத்மாவும் வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை வந்து இந்தியா விடுத்திருக்குன்னு எடுத்துக்கலாம். கட்டாயம் இனிமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. நீ சீண்டுனா நீ கெட்ட, அவ்வளோதான் தொட்ட நீ கெட்ட, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம அவங்களுக்கு விடுவிச்சிருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானை வந்து கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுக்க நமக்கு நன்றி சார். நன்றி.